நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விவசாயம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல யோகமான ஆண்டு தான் அது. அதுலேயும் குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் நிச்சயமாக திருமணங்கள் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் பெண்களுக்கு உண்டு. இந்த ஆண்டில் சிறப்பாகவே உண்டு. ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி படிக்கிற குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இன்றைய இளைஞர்களுடைய போக்கே உங்களுக்கு தெரியும். கலியுகம்னு சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் படிப்பில் கவனம் செலுத்துறது மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாகிட்டே போகுது. அதனுடைய பாதிப்பு 25 கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதை பெற்றோர்களும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள்கிட்ட பள்ளி ஆசிரியர்களும் பிள்ளைகிட்ட கவனமாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே இதுக்கு தீர்வு காண முடியும். அதே மாதிரி 2025ங்கிறது ஒரு முதல்ல சொன்ன மாதிரி கலை சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு முன்னேற்றம். அது கலையில் சம்மந்தப்பட்ட வித்தைகள்லாம் கூடும், அதிகமாகவே கூடும். அதில் சிறப்பான பேரும் புகழெல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த அண்ணன் சொன்ன மாதிரி மருத்துவத்தில் எப்படின்னா உங்களுக்கு இந்த தீராத நோய்கள் இதனால் பாதிக்கும், இன்றைக்கி போயிடுவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான மருந்துக்கள் கண்டுபிடிப்பெல்லாம் வளர்ச்சிக்கு வந்துடும். சொன்ன மாதிரி 31க்குள்ளே பார்த்தீங்கன்னா 90 வயசில் உள்ளவங்க ஐயையோ இது தாங்க மாட்டோன்னு சொன்னால் அவங்களோட காப்பாற்றுற அளவுக்கு மருந்துகள்லாம் வந்துடும்.